சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு 45 வயசு, 50 வயசுக்கு மேல பேரும் புகழ் எதிர்பார்க்குறாங்க. நம்ம பேரும் இந்த இந்த பிறப்புல பிறந்துட்டோம் பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்குறோம், ஜெயிச்சுட்ருக்குறோம். இருந்தாலும் பேரும் புகழும் வேணும். பப்ளிக்ல வேணும். பப்ளிக்ல வந்து என்னை பாராட்டணும். அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே வரும். 35, 40 வயசுக்கு மேல வீடு, வண்டி, வாகனம், கல்யாணம் எல்லாமே 2வது வந்து சொத்து சுகம் எல்லாமே சேர்த்திக்கணும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, பேரும் புகழ் வேணும். என் பேரை சொல்லணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில சொல்லணும், அடுத்த ஸ்டேட்டில சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம பப்ளிக்ல ரீச் ஆகணும். பேரும் புகழா வாழ்றதுக்கு என்ன வழி? சாதகத்தில இருக்குமா? கிடைக்குமா? அப்படிங்கிற அவங்களுடைய கேள்வி அதான். பேரும் புகழா கிடைக்கிறது. அப்போ பேரும் புகழா கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்க 2, 4, 6, 8, 12 அப்படிங்கிறது அதெல்லாம் துட்டுக்கு சேர்ந்தது. பணம். அதே 1, 5, 9 அப்படிங்கிறது பேரும் புகழ், சந்தோஷம், பப்ளிக்ல ரீச் ஆகிறது, பப்ளிக்ல பாராட்டுறது எல்லாமே வந்து பேரும் புகழ் அப்படி சொல்லப்படுது. இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு சாதகத்தில் பாருங்கள், 1, 5, 9ல் வந்து லக்னாதிபதி இருப்பார், 2 கூடைன்னு போய் உட்காந்துருப்பார். இல்லைன்னா 9 கூட 5ஆம் இடத்துல இருப்பார், 5 கூட 9ஆம் இடத்துல இருப்பார். இல்லைன்னா 5, 9ம் லக்கணத்தில் இருக்கும். இவங்களுக்கு தானாக பேரும் புகழும் தேடி வருங்க. இவங்க பேரும் புகழை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க வாட்டில் இவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அரசியலில் வெளியில் பப்ளிக்கில் போய் ஏதோ ஒரு வகையில் ரீச் ஆகி அவங்க பேரும் புகழோட வெளியே வந்துடுவாங்க. இதாங்க மெயினான வாக்கு. அதே நேரத்துக்கு உங்கள் சாதகத்தில் அப்படி இருக்கணும். இப்போ லக்னாதிபதி 5ல் இருந்தாலும் வச்சுக்க, பேரும் புகழும் என்றைக்குமே நிலைக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 45 வயசுக்கு மேலே உங்களோட பேரும் புகழும் உங்களுக்கு நிலைச்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே நேரத்துக்கு வந்து லக்னாதிபதி 5ல் இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் லக்கணத்திலே இருந்தாலும் உங்களுக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. பேரும் புகழ் இப்போ ஒரு குறிப்பிட்ட மனுஷன் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட சம்பாரிச்சிட்டாங்க, இப்போ பசங்களை கல்யாணம் பண்ணிடுறாங்க, வீடு வாசல் கட்டிடுறாங்க, அதுக்கு மேலே பேரும் புகழ் பப்ளிக்கில் வரணும் அல்லவா? அந்த மாதிரி இவ்வளோ ஒரு இப்போ அரசியலுக்கே போகிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே தான் போக முடியும். 35, 40 வயசுக்கு மேலே போனால் தான் அது நல்லாயிருக்கு. 25, 20 வயசில் போகிறது வந்து அது படிப்பு, அந்த வேலை, வருமானத்தை எதிர்பார்த்துருப்பாங்க. அப்போ லக்னாதிபதி 5க்கு போயிட்டாலும் பேரும் புகழாக இருப்பாங்க. லக்னாதிபதி 1, 5, 9ல் இருந்தாலும் பெரும் புகழாக இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. உங்கள் சாதத்தை பாருங்கள். 45, 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு பேரும் புகழும் வருமா? நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்களா? உங்கள் இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் பிறந்துக்கிறீங்க, உங்கள் பேர் நிலைக்குமா? நிலைச்சி வாழுவீங்களா? அப்படிங்கிறத மெயினாக வந்து உங்கள் சாதத்தில் 1, 5, 9 பார்க்கலாம். அந்த 1, 5, 9 இருக்கிற கிரகம் யார்? அந்த எந்த கிரகம் பார்க்குது? பாவிகள் பார்க்குறாங்களா? சுபகிரகம் பார்க்குதா? ஆட்சி உச்சம் பெற்று கிரகம் பார்க்குதா? அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக பார்த்துக்கிட்டு உங்கள் சாதத்தை நீங்கள் வழிவகுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். பேரும் புகழாக நீங்கள் வாழலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.